ஸ்ரீ குருப்யோ நமஹா. ராதே கிருஷ்ணா சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் அபிராமி அந்தாதியின் 87வது பாடலை நாம் போடுகிறோம். இந்த 87வது பாடல் பாடினா என்ன பயன்னு செயற்கரிய செய்து புகழ் பெறலாம். அதாவது எல்லோரும் அதிசயிக்கத்தக்க செயலை நாம் புரியலாம். மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தி என்றன் விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால் விழியால் மதனை அழிக்கும் தலைவர் அழியா விரதத்தை அண்டமெல்லாம் பழிக்கும் படி ஒரு பாகம் கொண்டாளும் பரபரையே. இனி இதன் விளக்கத்தை நாம் பார்ப்போம். இந்த 87வது பாடலில் அபிராமி அன்னை மனதுக்கும் வாக்குக்கும் எட்டாதவள் என்று பட்டர் கூறுகிறார். மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தம்னு சொல்கிறார். இதன் பொருள் கடவுள் அன்புக்கு அடங்கி ஆணவத்தை அடக்குபவர். மொழி என்பது வாக்கு, நினைவு என்பது மனம். ஆகவே பட்டர் வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாத மூர்த்தம் அன்னை அபிராமியின் திருமூர்த்தம் என்கிறார். மூர்த்தம் என்றால் வடிவானவள், திருமூர்த்தம் என்றால் மேலான வடிவானவள். என் விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால்னு பட்டர் சொல்கிறார். இதன் பொருள் அரிய திருமூர்த்தம் அபிராமியின் மேலான வடிவானது பட்டர் கண்களுக்கு செயல்பாட்டுக்கு எளிதாக வெளிப்பட்டது என்கிறார். ஆணவம் கொண்டவர்களுக்கு அம்பாளின் நிலை மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நிலை. ஆனால் அன்பு உள்ளம் கொண்டவர்களுக்கோ அம்பாளின் நிலை விழிக்கும் வினைக்கும் வெளிநின்ற நிலை என்கிறார் பட்டர். விழியால் மதனை அழிக்கும் தலைவர் என்று பட்டர் கூறுகிறார். இதன் பொருள் சிவபெருமான் மன்மதனை நெற்றிக்கண்ணால் எரித்து விரதம் கொண்டிருந்தார். இதனை அம்பாள் அபிராமி தவக்கோலத்தை மாற்றி மணக்கோலத்தை தந்தவள். அழியா விரதத்தை அண்டமெல்லாம் பழிக்கும்படி ஒரு பாகம் கொண்டு ஆளும் பராபரையேடு பட்டர் சொல்கிறார். இதன் பொருள் சிவபெருமான் தவக்கோலத்தில் இருந்த பொழுது அம்பாளை மணந்து போகமூர்த்தியாக மாறியதைக் கண்டு உலகம் ஏளனம் செய்தது என்பதை பட்டர் அண்டமெல்லாம் பழிக்கும்படி என்கிறார். சிவபெருமான் அம்பாளை திருமணம் செய்யாது போனால் உலகமே இல்லாமல் போயிருக்கும், உலக உயிர்களும் இருக்காது. இதை உணராதவர்கள்தான் இந்த செயலை பழித்து சொல்கின்றனர் என்பதை மறைமுகமாக பட்டர் கூறுகிறார். சிவபெருமானின் திருமேனியில் ஒரு பாதியை வலிய ஆட்கொண்டு அம்பாள் ஆளக்கூடிய பராபரையானவள் என்கிறார். பரம் என்றால் உயர்ந்தது, பரன் என்றால் மேலே, மேலானதாக உள்ளவள் அம்பாள். ஆகவே பட்டர் அபிராமியை பரம் என்றார். பராசக்தி என்றும் அழைக்கப்படுகிறாள் அன்னை அபிராமி. ஸ்ரீ அபிராமி அம்மன் திருவடிகளே சரணம்.